சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்டி வாரா வாரா வாரா. உனக்கு என்னாச்சு? அடியே ஆட்டத்துக்கு அளவு இல்லாம போச்சு. உன்னை இப்ப விட்டேன்னு வச்சுக்கியா ஒரு குடும்பத்தை 10 குடும்பமா பிரிச்சு போடுவேன். சின்ன பொண்ணு என் மோவல கூட போறியா இல்லையா? ஏடி உனக்கு மட்டும் அப்படி இப்படி எல்லாம் நடக்கு. பேசாம இருந்தா கூட அவ சும்மா விட்டுருப்பா. நீ கீழே விடுன அவ விட்டுட்டா. நான் தொம்மடிக்கின்னு விழுந்து குறுக்கெல்லாம் பிஞ்சு எடுத்து கிடக்கேன். எல்லாம் ஒன்னாலதாம்மா, எல்லாம் ஒன்னாலதான். என்னடி இப்படி சொல்லுத? உன்ன போறது கவனிச்சுக்கிறேன். கை தங்கல தூக்கு. அது எந்திரி. அங்கிங்க நவள முடியல நீ. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துக்கோ. அப்படியே உட்கார்ந்துக்கோ. பாத்தியா ஒரு நாத்தனாகாரி எப்படி தாங்கி பிடிக்கன்னு. கீழே கிடந்தவளை எந்திரிக்க முடியலன்னு தூக்கி உட்கார வச்சுட்டா. நீனும் இருக்கிய என் பெத்தாம எழுந்திருச்சு விடுன்னு சொல்லி கையை தூக்குங்க. உட்கார்ந்து கண்ணீர் வடிச்ச மாதிரி நடிச்சிட்டு கிடக்கியா? யாப்படி இப்படிலாம் பேசிட்டு கிடக்க? வயசான காலத்துல என்னால உன தூக்கமா கழியுது. நீதான் பார்க்கதான் ஒரு மாதிரி இருக்க. ஆனா இருக்க வெயிட் 100 கிலோ தாண்டி இருப்ப போல இருக்கு. எப்பா பார்த்தா நல்ல மூக்கு மட்டும் தின்னுட்டு சுத்தி சுத்தி வரல வீட்டை. பின்னையே இப்படி இருக்க மாட்டா. என்னால தூக்க முடியுதா? என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. தூரத்தள்ளு, நானே எந்திரிக்கேன். ஐயா அம்மா ஐயா, சிங்கமா இருந்த என்ன 5 நிமிஷத்துல அசிங்கமா மாத்தி போட்டாள் ஐயா. ஆத்து அவதான் கோல்மால் பண்ணதுக்குனே காத்திருக்கல. நீ கொஞ்சம் கவனமா நடந்துருக்காண்டமா. நான் பார்த்துதான் நீ நடந்தனே படியில கீழே வரும்போது கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன். என்ன மேல காலை வச்சு தம்முன்னு வந்து விழுந்துட்டேன். என்ன நடக்க முடியல நீ. அம்மா அம்மா, என் மனசு ஒரு மாதிரி அளவளப்பாவே இருக்க. என் மவுளுக்கு ஏதோ ஆயிருக்குமோ? என் மர்மா வெளியே போனா ஆளே காணல. என்ன ஏதுன்னு போய் பாப்போம். பஞ்சி பஞ்சி கொஞ்சம் கை தாங்கல பிடிச்சிக்க. அந்த செல்ல தைக்கு மாறுமோ நம்மள ஓட விட்டு வேடிக்கை பார்த்துட்டாளே. பண்ணதையும் பண்ணிவிட்டு என்ன தெனாவட்டா நின்னுட்டு இருக்க? நான் என்ன பண்ணனே? அப்போ நீ என்ன பண்ணனேன்னு உனக்கே தெரியாது. இந்த பாரு சின்ன பொண்ணு, நீ வேணுக்குன்னு வந்து வேணையை இழுக்க, பிரச்சனை இழுக்குதுக்குன்னு நீ வந்திருக்க. நான் என் போக்குல என் பாடு உண்டு, என் வேலை உண்டு, என் சோழி உண்டுன்னு பேசாம என் போக்குல உட்காந்துட்டு இருக்கேன். நீனா வந்த அவ விழுந்து கிடக்கிறதுக்குன்னு என்ன தூக்கி போட்டு போட்டுன்னு பொறுமையா பேயிட்டு இருக்கேன். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அடியே இந்த டயலாக் நான் பேசணும் டி. நான் தான் பொறுமையா நின்னுட்டு இருக்கேன். இந்த பாரு பிரச்சனை வேண்டாம், பேசாம பெயிரு. பேசாம போவதுக்கு தான் அங்க இருந்து 2 தெரு எட்டி சாடி குதிச்சு ஓடி வந்தா. நீ என்ன பண்ண யாது பண்ணுத எல்லாம் எனக்கு தெரியும் டி. என்னத்த நான் பண்ணினேங்க? மீன் குழம்பு தான் நான் பண்ணனே. காமெடி எப்படிதானே டி? இந்த பாரு சின்ன பொண்ணு, எங்க அம்மாட்ட வேணா கேட்டு பாரு. நான் சோற வடிச்சு குழம்பு வச்சிட்டு இருந்தேன். உன் நாத்தனாகாரி தான் மேல இருந்து வந்து தொமுக்கடின்னு விழுந்துக்கிட்டு எம்மாடியே எப்பாடியன்னு சத்தம் போட்டு கிடந்தா. அந்தால ஓடி வரதுக்குள்ள நீனும் அங்க இருந்து சாடி வந்துட்ட. உன் கண்ணு முன்னால தானே நான் அங்க இருந்து ஓடி வந்தேன். நீ பாக்கதானே செஞ்ச. அப்போ ராதிகா விழுந்ததுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கேனா இல்ல ஹிந்தில சொல்லிட்டு இருக்கேனா தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அடியே நீலாம்பரி மர்மோளே, இத புடி இன்னைக்கு அவள குண்டு இல்லன்னு படி போடுறேன். எதை கவலைப்படாதீங்க, நான் வந்த வேகத்துல 4 சம்ட்டு கொடுத்தேன். நீங்க அடிக்காண்டா, ஒரு நிமிஷம் பொறுங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு மீறி என்ன நல்ல கும்பாங்குத்து கூட கொடுங்க. அடியே என் மர்மோ சொன்னனால அவ பேச்சுக்கு கட்டுப்பட்டு பேசாம நின்னுட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க அன்னைக்கு சட்னி சாம்பார் ஆயிருப்பேன். எடி அந்த மலக்கள்ளி எங்கடி ஓடிச்சாளா? என்னது மலக்கள்ளியா? அது யாரு? உங்க அம்மா தான் டி. அவதான் எனக்கு கண்ட உடனே ஒரேடி அடிச்சு வரட்டு ஓடிச்சாளா ஊர விட்டு. அப்பப்ப நான் அடி வாங்குற நேரம் பார்த்து எங்க அம்மா எஸ்கேப் ஆயிருதா. இருக்கட்டு எங்க அம்மைக்கு ஒரு நாளத்து இருக்கு. என்ன மட்டும் வலிக்கேட்டி விழுந்திருக்க? நீ வலிக்க விழுந்திருக்க மாட்ட. அந்த நிக்கல்ல அவர்த்தி அவதான் உன்னை வலிக்க விட வச்சிருப்பா. அடியே கண்ணு ரெண்டி உருட்டிட்டு நிக்கிய. நீ தான இந்த வேலையை செஞ்ச. சின்ன பண்ணு, உன் மாமியாக்காரி வீணா என் மேல பழிய போடுதா. எனக்கு உன் நாத்தனாக்காரி விழுந்ததுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லல. விடு. யப்பா கிரேட் எஸ்கேப். நாலமுடி
சொல்லிட்டு போனா உன்ட்ட ஏதாவது இக்க அவன் ஃப்ரெண்ட் ஏதோ பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா பார்க்க போயிருக்கானா இருக்கும் எடி நான் அவன் வந்த உடனே எதுவும் பேச மாட்டேன்னா நீ தான் பேசணும் அவன்ட்ட நான் ஏதாவது சொன்னா ஐயம்மா அது அப்படி இது இப்படிம்பா உடனே வேண்டாம்னு சொல்லிவிடுவான் நல்ல குடும்பம் நல்ல பொண்ணுன்னு சொல்லி நான் சம்மதிக்க வைக்கேன்க்கா நம்ம மட்டும் பொண்ணு பார்க்க போனா நல்ல வகை இருக்கு அவன் கெட்ட போறவன் அவன் தானக்கா பார்க்கணும் அவனுக்கு தானே முக்கியம் அவனுக்கு பிடிச்சாலே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தானே இடி இன்னொடி அவனுக்கு ஃப்ரெண்ட் யாரு உண்டு ஒண்ணு கிடையாதுலட்டி போறவ யாரு ஃப்ரெண்ட பார்க்க போறான்னு சொல்லிட்டு போனா ஏக்கா முன்னால காலம் மாதிரியாக்கா பார்த்து எடுத்து பேசி எல்லாம் ஃப்ரெண்ட் பிடிக்குது இப்பதான் வந்து போன் இருக்க அதுல எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆயிருந்தாவல்ல அப்படி யாராவது ஃப்ரெண்ட் இருப்பானா இருக்கும் அவனை போய் பார்க்க போயிருப்பானா இருக்கும் சரி வரட்டு புள்ள மாமா மாமா வண்டி நிறுத்துங்க சுபின் நீ வீடு வரலடா எதுக்கு நிறுத்த சொல்ற மாமா அங்க பாருங்க எப்பா தலை சுத்துது ஏம்மா ஐயோ அது யாருன்னு தெரியலையே ஐயா கொஞ்சம் எழுந்துருங்க எழுந்துருங்க சுபின் பைக்ல வாட்டர் பாட்டில்ல தண்ணி இருக்கு எடுத்துட்டு ஓடியா யாருன்னு தெரியலையே வயலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன் மண்வெட்டியெல்லாம் இருக்க ஐயா கொஞ்சம் தண்ணி குடிங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க நான் எங்க இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஐயா நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க மெதுவா மெதுவா எந்திரிங்க என்னய்யா நீங்க யாரு உங்களுக்கு மயக்கம் எதுவும் வந்துட்டோ ஆமா தம்பி வயலுக்கு போயிட்டு வந்தானா இந்த குளத்துல கைய கால மூஞ்ச கழுவணும்னு சொல்லி இறங்குனே பாத்துக்கா ஏன்னா தலை கிருகிருன்னு வந்துட்டு சுத்திட்டு அந்த அலங்கனே இந்த அப்படியே விழுந்துட்டேன் எதுவும் சாப்பிட்டேலாம் காலையில வயலுக்கு வர முன்னாடி கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு தான் வந்தேன் வயல்ல கொஞ்சம் வேலை அதிகமா ஒரே வெயில் வேற அந்த அளவுக்கு சரிங்கடா வீட்டுல போய் திங்க வேண்டியதானே அப்படின்னு நினைச்சிட்டு கைய கால மூஞ்ச கழுவிட்டு போமான்னு தான் வழக்கமா அந்த குளத்துலதான் அந்த கைய கால கழுகுவேன் அப்படிதான் போன பத்துக்கா என்னன்னா வந்துட்டு ஒரு மாதிரி படப்படுத்துட்டு நல்ல வேலை தம்பி வந்து காப்பாத்தினியா இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் பேச்சு மூச்சு இல்லாம குளத்துக்குள்ள விழுந்திருந்தோம்னா இன்னைக்கு ஏன் சுவாலி முடிஞ்சு சுத்தமா இருந்திருக்கும் அப்படி சொல்லாதீங்க உளுந்து சைஸா பார்த்தா அப்படிதான் தோணுது கொஞ்சம்னா நீங்க மட்டும் பாக்கலனா நான் மேல போய் சேர்ந்துருப்பேனா கடவுளே சரி வாங்க உங்க வீடு எங்க இருக்கு கொண்டு போய் நான் பைக்ல இறக்கி விடுதேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தம்பி தண்ணி குடிச்ச பத்தியா கொஞ்சம் மயக்கம்லாம் போயிட்டு நல்லா இருக்க மாதிரி இருக்கு நானே நடந்து போயிருவேன் உங்களுக்கு எதுக்கு சேரமா ஐயா இதுல என்ன சேரமா வாங்க பைக்ல தானே கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு எங்க இறங்கணும்னு சொல்லுங்க வீட்டு வாசல் முன்ன கொண்டு இறக்கி விட்டுட்டு போறேன் யாரு பெத்த பிள்ளையோ நீ நல்லா இருக்கணும் தம்பி சுபி வா போவோம் தம்பி நிறுத்துங்க நிறுத்துங்க இதுதான் என் வீடு சேலையை கட்டிட்டு தெரியவா இன்னைக்கு என்ன மாடனா இருக்கா வாட் சின்ன பொண்ணு ஆளுமுடி எதுக்கு நாக்கு குளறுது சின்ன பொண்ணு அதெல்லாம் கண்டுக்கிடாத அதெல்லாம் ஸ்டைல் மூஞ்சில குத்துனே நினைச்சுக்கோங்க மூக்கு பேந்துரும் ஒழுங்கா இந்த கண்ணாடி தொப்பியில கலத்துங்க எதுக்கு சின்ன பொண்ணு மாடனா இருக்காண்டமா மண்ணாங்கட்டி மாடன் அலப்பறைக்கு அளவே இல்லையா என்னாச்சு இன்னைக்கு மிடிகிடிலாம் போட்டு ஜம்முன்னு வந்த மாதிரி இருக்கு எல்லாம் தூள் கிளப்பண்டமா நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் ஜம்மு நிக்கணும்ல அதுக்குதான் இப்படி மாடனா ஜம்முன்னு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் சூப்பரா இருக்கா சூப்பரா தான் இருக்கு ஒரு 10-15 வயசு குறைஞ்ச மாதிரிலாம் இருக்கியா இதைத்தானே எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட சரி ரொம்ப கொண்டாட்டாதியா காரியத்தை கச்சிதமா முடிக்கணும் சின்ன பொண்ணு எதுக்கு கூப்பிட்ட வசந்தியக்கா நம்ம நாத்துவ காலை உடைச்சதுக்கும் நீலாம் வரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதான் சொன்னவையாவா நான் தான் சொன்னேன் கொஞ்சோண்டு ஏதோ எண்ணெய் சிந்திருக்கும் போல அது கண்ணு தெரியாம கண்ணை முடிஞ்சு போய் காலை அது மேல வச்சனா கீழே விழுந்து கிடக்காம என்ன செய்வா அது விழுந்து கிடக்கா அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அது சரிதான் எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட் ஆனானப்பட்ட சின்ன பொண்ணுவே வாயை மூடிட்டு நிக்கா நான் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன்னா இவன் அந்த 4 முடிய சிலிப்பிக்கிட்டு எதுக்கு தான் வந்திருக்காள தெரியல நீலாம்பரி இது என்ன தெரியுமா நான் என்ன கண்ணை முடிஞ்ச பைய கிடக்கேன் போனு இது தெரியாதாக்கோ ஊர்ல இருக்க அம்புட்டு வேட்டி இருக்கு கேட்க வந்துட்ட கேள்வி கேனத்தனமா ஒரே காமெடியா தான் இருக்கு ஒரு ஓட்ட போன வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுத அம்மா என் போன் ஓட்ட போன் தான் அதுல நல்ல படம் வருதா நல்ல தெரியுதான்னு பாரு எங்கட்டி உடப்பக்க அது வந்து எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி கூட்டு போனோம் நேரம் ஆயிட்டு டி வாயில வரதெல்லாம் போய் எடி ஒழுங்க போன பாருடி எனக்கு வயித்த கலக்குது கலக்கும் டி கலக்கும் சும்மா கலக்கும்ல சின்னப்பனே 4 குத்து கொடுக்கட்டா வயித்த கலக்குதுலாம் ஸ்டாப் ஆயிரும் என்ன 4 மணி கேட்கல 4 குத்து கொடுக்க சொல்லட்டுமா ஆண்டா மர்மோளே என்கிட்ட விடாமல இன்னைக்கு முண்டி இல்ல அவள மண்டைய உடைச்சு போடுறேன் கடவுளே எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாளோ போல இருக்கே எடி தலையை திருப்பிட்டுமா வேண்டாம் அப்ப ஒழுங்க கண்ண ரெண்டையும் வச்சு போனை பாரு ஒட்ட போன் இல்லாட்டி ஒட்ட போன்ல தான் எல்லாம் கிளியரா இருக்கு பாரு வாடமா பாக்க உன் கால ரெண்டு உடைச்சு போடுறேன் இன்னைக்கு எடி அம்மா பிரச்சனை எதுவும் வந்துறதில்ல ஏமா பிரச்சனை பண்ணதுக்குனே ஆச்சரிய பண்ண முடிய ஆளுனா என்கிட்ட வா பிரச்சனை இல்ல இனி அவளுக்கு தான் அடியே ராதிகா இன்னையோட உன் கீழ இருந்து மேல போனவா மேல இருந்து கீழே வரவே இல்ல காலை என்னைக்கு மேல வைப்ப வச்ச உடனே அப்படியே சறுக்கிட்டு அடிப்ப சூப்பரா இருக்கும் எடி வார நினைக்கும் டி சின்ன பண்ணே எனக்கு
இது ஒரு நிமிஷம் பொறுக்கத்தை அடிச்சது போதும். என்ன சொல்லுத மர்மல? என் மோவல பியானுக்குன்னு எண்ணெயை கோரி ஊத்தி அவ காலை உடைச்சி அவளை ஒரு வேலையே இல்லாம ஆக்கணும் நினைச்சுதானே அம்மையும் மோவல செஞ்சிருக்காளோ? இவள சும்மா விடலாமா? சின்ன பொண்ணு உன் மாமியார சும்மா விடு, நொறுக்கி எடுக்கட்ட அவள. நாலு மணி என்ன பேசுறீங்க? இவ்வளவு நேரம் அடிச்சாச்சு நானும். இனி பேசாம நேரா போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போயிரும். போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன் என்ன போலீஸ் ஸ்டேஷன்? நான் குடிக்க 5 அடி. இது போன்ல எல்லாம் ஆதாரம் இருக்கு. கொண்டு நேரா கொடுத்து இவளையும் கொண்டு தள்ளிடுவோம் உள்ள. மாமியார் வீட்டுல நல்லா வச்சு நொங்கு எடுக்கட்டும். அடியே வாட்டி வா. என்னவோ எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னா இப்ப பாத்தியா எல்லா சம்பந்தமும் இருக்கா? சின்ன பொண்ணு தயவு செய்து என்ன மன்னிச்சிரு. ஏதோ ஒரு நினைப்புல டக்குனு எண்ணெயை கோரி ஊத்திட்டேன். சின்ன கோவத்துல பண்ணிட்டேன் பாத்துக்கா. இப்ப கோவம்லாம் போயிட்டு தயவு செய்து விட்டுரு சின்ன பொண்ணு. இதான் இதோட விட்டுறா. எல்லாருக்கும் தெரிஞ்சுனா அவ்வளவுதான் அசிங்கமா போயிரும். அசிங்கமா போயிருமா? இது முதல்ல யோசிச்சிருக்கணும். மர்மல அவன் நல்ல இழுவியே கண்டுக்கிட்டா. நல்ல இழுவுனோனே விட்டுருவோன்னு நினைச்சா. எடி என் மர்மோட்டல் நான் விட மாட்டேன். என் மோவல தங்க மோவல எப்படி பண்ணிருக்க நீ? வா வா வா. நல்ல ஊள போடுறதல்ல ஊள ஆடிக்கிட்டு தான் தெரியுதா? ஏதோ படையப்பா நீலாம்பரின் தான் நினைப்பு. அந்த பேரை வச்சுட்டா அந்த மாதிரி ஆயிரம் முடிவாட்டி. யானை இழைச்சுனா எலி கூட யானைக்கு மேல ஏறி நின்னு டிஸ்கோ டான்ஸ் ஆடுமா. அந்த கதையெல்லாம் இருக்கு என் கதைய. எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாளே. கடவுளே இப்ப என்ன செய்ய? எங்க அம்மாக்காரி நல்ல மூளையோட எஸ்கேப் ஆயிட்டா. நான் சிக்கிட்டனே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா அவ்வளவுதான் முட்டைகளை உரிச்சு எடுத்துருவாவோ. அடியே நீலாம்பரி என்ன கெத்த தெரிவ? ஊனா எல்லாரும் உனக்கு வச்சு ஞாபகம் பண்ணுவாங்க. இப்போ ஊனா எல்லாரும் சேர்ந்து பிடிச்சு அடிக்கவல. அங்க என்ன தட்டி பேசிட்டு இருக்க? இப்ப பாத்து என் புருஷன் எங்க போறான்னு தெரியல. மத்த நேரம் வந்துருவாரு. நான் தான் 3 முடிச்சு போட்டேன் 5 முடிச்சு போட்டேன்னு. பாவி மனுஷே தெருட்டூர் போனவர் ஒரே பாக்கா போயிட்டாரு போல இருக்கே. அவராது வந்து ஏதாவது காப்பாத்துவாருன்னு பார்த்தா அவரையும் ஆள் அட்ரஸ் இல்லையே. நீ காது கேட்க என்ன? என்ன சின்ன பொண்ணு? அடியே கிளம்பு. 2-3 ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பு. எங்க போனோம்? கொடைக்கானல் கூட்டின்னு டூர் போயிட்டு வருமா? கொடைக்கானல் ஊட்டிக்கா? என் வாரிய கொண்ட அது ஒண்ணுதான் உனக்கு குறை. கொடைக்கானல் ஊட்டியுமா? என்ன டீ தெரியாத மாதிரி பம்மிட்டு கிடக்க? மாமியார் வீட்டுக்கு தான். அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சின்ன பொண்ணு சொன்னா கேளு சின்ன பொண்ணு. அங்கெல்லாம் வரல. என் குடும்பமானவே பறந்துரும் காத்துல. நல்லா இருப்பேன். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்க. ஒரு நாள் என்ன மதிக்காது. அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? நீ பண்ணிருக்க சுவாலி எப்படி? பாரு நீ மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லலாம். மன்னிச்சிட்டேன்னு சொல்லலாம். மன்னிச்சிட்டேன்னு சொன்னா இனிமே நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். சரியா? இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என் போக்குல நானும் உண்டு. என் ஜோலி உண்டு. ஒரு பக்கத்துல என் போக்குல எல்லா வேலையும் பார்த்து எடுத்து கொடுத்து உன் நாத்துக்கு ஒரு வேலை கூட செய்ய விடாம நான் ஜம் ஜம் ராணி மாதிரி பார்த்துக்கிடுதேன். ஆமாட்டி பார்த்ததெல்லாம் போதாதா? பார்த்ததெல்லாம் போதாதாட்டி? என் பிள்ளைக்கு நல்ல சோறு கூட போட மாட்டேல படுபாவிகளா? அம்மா சவுத்து விட்டு தலைமா. பாத்தியடி என் பிள்ளை பெருந்தன்மையா சவுத்து விட்டு தொலைங்கு. சரி உன்னை மன்னிச்சிட்டேன். மறுபடியும் என்ன பேச? ஒரு நிமிஷம் இருங்கத்தே. சின்ன பொண்ணே நன்றி சின்ன பொண்ணே. உனக்கு பெரிய மனசு சின்ன பொண்ணே. மன்னிச்சிட்டேன்னா அந்த எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அப்ப என்ன பண்ணணும்? அவ அடிபட்டு கிடக்கா. அவள ஆஸ்பத்திரி கூட்டு போக வேண்டாமா? ஆமா ஆமா ஆஸ்பத்திரி கூட்டு போணும்ல. ராதிகா வாமா பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். அடியே வா இஷ்டத்துல நாங்க ஆட முடியாது. அப்ப என்ன செய்யணும்? எங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் நாங்க கூட்டிட்டு போவோம். அங்கதான் நீ கூட்டிட்டு போணும். சரி சரி ஒரு ஆட்டோ பிடிச்சு வரட்டா? ஆட்டோ பிடிச்சிட்டு வரணுமாவா? அப்ப என்ன பிடிக்கணும்? ஒரு ஏசி காரை பிடிச்சிடாடி. என்னது ஏசி காரா? இறங்குங்க தம்பி. பரவாயில்ல போயிட்டு வரேன். தம்பி என் உசுரை காப்பாத்தி இருக்கீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வரலன்னா என்ன தம்பி இப்படி வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வாங்க தம்பி. இல்லையா பரவாயில்ல வீடு தெரிஞ்சிட்டல. இன்னொரு நாள் வரனே. இன்னொரு நாள் வரது வாங்க. இன்னைக்கு வாங்க வீட்டுக்குள்ள வராம போக கூடாது. தம்பி வாங்க உள்ள வாங்க வாங்க. எம்மா யாழினி கதறமா எப்படி வந்து சிக்கி இருக்கேன். இதோ வரேன்ப்பா. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வந்திருக்கு. யாருப்பா அது? என்ன தம்பி கூச்சப்படாதீங்க. வாங்க நம்ம வீடு உள்ள வாங்க தம்பி. என்னது ஏசி காரா? ஆமா பின்ன என்ன வாசி காரா? ஏசி காருக்கு வாடகை கொடுக்க அளவுக்கு துட்டுக்கு நான் எங்க போவேன்? அத்தே உனக்கு கால் வலிக்கல? அம்மா நீ ரொம்ப வலிக்குது. காலை எடுத்து வைக்க முடியல. பாத்தியா காலு பயங்கரமா வலிக்கா. எடுத்து வைக்க முடியலையா ஒரு அடி கூட. போமா மாமியார் வீட்டுக்கு போமா? வேண்டாம் சின்ன பொண்ணு வேண்டாம். ஏசி காரு இந்த ஊர்ல எங்க இருக்கும் கிராமத்துல? அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுத? இப்ப பாரு. ஹலோ ஏசி கார். சூப்பர் கார் வந்தாச்சு. வாங்க போவோம். சொந்தங்களே நீலாம்பரிய பத்தியெல்லாம் அரண்டு போய் நின்னுட்டு இருக்கா. இனிமேதான் இருக்கு அவளுக்கு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட். என் மர்ம போடக்கூடிய போட்ல அவ என்ன ஆக போறான்னு மட்டும் பாத்துடுங்க சொந்தங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாங்க ஏசி கார்ல ஜம்முன்னு ஆஸ்பத்திரி கிளம்பியாச்சு. இனிமேதான் இருக்க அலப்பறைய. சரி போயிட்டாரு சொந்தங்களே. அடுத்த வீடியோல பாப்போம்.